விஷன் போர்ட் செஞ்சால் உங்கள் லைஃபே மாறிடும்னு சொன்னால் நம்புவீங்களா? அட இதுதாங்க யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் எல்லா இடத்துலையும் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கும் வந்து அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃபோமோ ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு விஷன் போர்ட் செய்ய போகிறோம். நான் ஃபஸ்ட்டே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் விஷன் போர்ட் எப்படி செய்யணும்னு கற்றுக்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அதுக்காக கிடையாது. நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எல்லா வீடியோஸை பார்த்து தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணுறேன் அது தெரியணும்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு 5 to 10 வீடியோஸ் பார்த்துருப்பேன். அது எல்லாத்துலேயும் மெயின் ஐடியா என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட கோல்ஸ் உங்களுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் அதை ஒரு விஷுவலாக மாற்றணும். ஓகே, இது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும், வாங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு உங்களோட கோல்ஸ் தெரியணும். 2026 உங்களுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும், என்ன நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணணும். இந்த கோல்ஸ் வந்து எப்போவுமே லைக் அன்அச்சீவபிளாக ரொம்ப கஷ்டமாக லைக் இதெல்லாம் நடக்கிற காரியமாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் எழுதக்கூடாது. பேசிக்காக உங்களால் என்ன முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லை முடியாதுன்னு நினைக்கிறது கூட நடக்கிற விஷயமா இருந்தால் நீங்கள் எழுதலாம். கொஞ்சம் பெட்டராக புரிகிற மாதிரி சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து 2025 இது என்கிட்ட இல்லை, இது எனக்கு வேணும், ஆனால் நான் வந்து எதுவுமே அதுக்காக பண்ணல, இல்லை நான் பண்ணாலுமே அது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அது உங்களோட கோலாக இருக்கும். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த வருஷம் வேலை இல்லைன்னா அடுத்த வருஷம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணலாம். அண்ட் கோல் எப்படி இருக்கக்கூடாதுன்னு கூட சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க, சடனாக வந்து நெக்ஸ்ட் இயர் நான் மில்லியனர் ஆகிடணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் கோல் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. சில பேருக்கு நடக்கலாம்னு தெரியல, பட் அது வந்து ரியலிஸ்டிக் கிடையாது. உங்களோட கோல்ஸை வந்து நீங்கள் சில கேட்டகரிஸாக பிரிச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கோல் எழுதி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் போக வேண்டியது பின்ட்ரெஸ்ட். அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுனாலும் சூஸ் பண்ணிவிட்டு அது வந்து உங்களோட விஷன் போர்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பின்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெறும் ஒரு கீவேர்ட் மாதிரி சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் நீங்கள் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஹெல்த்துன்னு சர்ச் பண்ணால் அதில் நிறைய விஷயம் வரும், லைக் எக்ஸசைஸ், அப்புறம் யோகா, அதெல்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது வந்து கோலோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு வேணுங்கிற பிக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு ஃபோல்டரில் ஆட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் கொடுத்துருங்க. நார்மல் பேப்பரில் கொடுக்காம நீங்கள் கிளாசி பேப்பரில் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டரான ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட் அண்ட் ப்ரெஃபரன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். என்னோடய பிரிண்ட் அவுட் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இதை இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ண போகிறோம் ஒரு போர்டில். அந்த போர்டை நான் ஆல்ரெடி வந்து பிளாக் கலரில் கோட்டிங் கொடுத்துருக்கேன். இது ஒரு கேன்வாஸ் போர்டு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கார்ட்போர்ட் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் அதை வந்து பெயிண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், பண்ணாமல கூட யூஸ் பண்ணலாம். பண்ணலன்னா நீங்கள் வந்து கவர் ஆகுற மாதிரி ஃபோட்டோஸ் ஸ்டிக் பண்ணுங்கள். நான் நிறைய கேப்ஸ் விட்டுருப்பேன். அந்த மாதிரி கேப்ஸ் விடாமல் நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸை கட் பண்ணி ஸ்டிக் பண்ணுறது தான் வேலை. நான் சொல்லியிருந்தேன்ல கேட்டகரிஸில் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு கேட்டகரியும் ஒவ்வொரு பக்கம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லைக் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் அழகாகவும் தெரியும், பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ்டாக தெரியும். இப்போது ஃபோட்டோஸ்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நடுவில் 2026ன்னு எழுத போகிறேன். நான் 2026ன்னு எழுதியிருக்கேன். பட் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விஷன் போர்டுன்னு எழுதலாம். அண்ட் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கட் பண்ண பீசஸ்லாம் அந்த போர்டு மேலே வச்சு பார்த்துக்கணும் ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் கரெக்டான இடத்துல ஸ்டிக் பண்ண முடியும். இப்போ வச்ச இடத்துல எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அஃபர்மேஷன்ஸ் எழுத போகிறோம். லைக் அஃபர்மேஷன்ஸ் தனியாக எழுதி அதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். அஃபர்மேஷன்ஸ்னால் பேசிக்லி பவர் வேர்ட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறது அப்படியே சொல்லிங்கன்னா இல்லை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. நான் பெருசாக ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணல. பேசிக்காக நான் வந்து என்ன மீன் பண்ணுறேன் அதை மட்டும்தான் அங்கே வந்து நான் ஆட் பண்ணி விட்டுருக்கேன் ஃபார் மை அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு விஷன் போர்டு அஃபர்மேஷன்ஸ்னு சர்ச் பண்ணாலே நிறைய வரும். அதுலேருந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக என் விஷன் போர்ட் பார்க்க இப்படி தான் இருந்தது. நம்ம இப்போ எவ்வளோ செஞ்சுருக்கோமே, இது நிஜமாகவே ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். நானும் அதே தான் யோசித்தேன். அதனால தான் செக் பண்ணி பார்த்தேன் இதில் எப்படி பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ பேசிக்கலி நீங்கள் இப்போ கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும்னு வேண்டிக்கிற மாதிரியே நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட இதை கேட்டுக்கிறீங்க. பட் அப்படி கேட்டாலே உங்களுக்கு கிடைக்குமா? அதுதான் இல்லை. இந்த எண்ட் உங்களுக்கு வந்து எந்த விஷயம் வேணுமோ அதுக்கான நீங்கள் ப்ராப்பரான எஃபர்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் அது கிடைக்கும். எஃபர்ட்ஸே போடாமல் இந்த விஷன் போர்டு, இந்த மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. நீங்கள் ட்ரையே பண்ணலனா.